நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சவங்கன்னு சிலர் இருப்பாங்க. ஏதோ காரணத்தினால கால ஓட்டத்தில் அவங்கள விட்டு நம்ம ரொம்ப தூரம் போயிருப்போம். ஒரு கட்டத்தில் திரும்பி பார்க்கும்போது அவங்க நினைவு மட்டும் பசுமையாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்களை மிஸ் பண்ணிட்டோன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். திரும்பவும் அவங்கள பார்க்க மாட்டோமான்னு மனசு ஏங்கும். அப்படி என் வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகித்த என் சீதா டீச்சரை தான் நான் இப்போ தேடிட்டு இருக்கேன். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். எல்லாரும் உட்காருங்க. என்னப்பா ராஜதுரை? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டீச்சர். எனக்கு பிறந்த நாள்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் ஓ, டீச்சர். உனக்கு தெரியுமா? கையில என்னது பாத்திரம்? உங்களுக்காக வீட்ல இருந்து இனிப்பு கொண்டு வந்த டீச்சர். எனக்காகவா? சரி, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்தியா? அவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸே இல்ல டீச்சர். அச்சோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், சரியா? இப்போ எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுப்போம், ஓகே? போய் கொடுங்க, போங்க. யார் அவரு? அவர் எங்க மாமா டீச்சர். எனக்கு உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும் டீச்சர். அதனால தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் ஓ, டீச்சர். அப்படியா? சரி, வர சொல்லு, போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க சார். என்ன ராஜதுரை? கிஃப்டிங் டீச்சர். கிஃப்டா? எதுக்கு கிஃப்ட் எல்லாம்? என் பர்த்டேக்கா? டீச்சர். நீங்களாம் நல்லா படிச்சீங்கன்னா அதே பெரிய gift தான், சரியா? சரி, என்ன gift வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அடடே, இந்த gift ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேம், ஒரு நிமிஷம். இதோ வரேன். மேம், அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் பையன் ரொம்ப உடஞ்சி போயிட்டான். உங்கள் அன்பால் தான் அவன் முகத்தில் சந்தோஷத்தையே பார்க்குறோம். நாங்கள் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இங்க வர எல்லா குழந்தைங்களையும் எங்க குழந்தையா தான் பாத்துக்கிறோம். அப்படித்தான் நாங்க ராஜதுரையும் பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ராஜ், காலங்காத்தால FB எடுத்து வச்சுட்டு ஏன் உயிரை வாங்குறீங்க? ராஜ், சொல்லுமா. இன்னைக்கு தியாவோட பர்த்டே. பர்ச்சேஸ்க்கு போகணும், ஸ்வீட்ஸ் வாங்கி அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுக்கணும். எவ்வளவு வேலை இருக்கு. இப்ப இதுதான் முக்கியமா? சரி சரி, புலமாதமா. தியா, தியா, எங்க பர்த்டே பேபி காணோம்? எஸ், கமிங் பா. வாங்க செல்லக்குட்டி. தியா செல்லக்குட்டிக்கு பர்த்டேக்கு என்ன வேணும்? Lots of chocolates, sweets, ice creams, lots of balloons. நிறைய வேணும். ஓகேடா செல்லக்குட்டி, அப்போ உனக்கு எல்லாம் வாங்கி தரேன். Thank you பா. தியா செல்லக்குட்டி, அப்பா என்ன சொன்னாலும் கேட்கும்ல? மறுபடியும் டீச்சர் புராணமா? கடவுளே. போமா. தியா குட்டி என் சீதா டீச்சர் மாதிரி போல்டா, இண்டிபெண்டன்ட்டா, ஷேரிங்கா, கேரிங்கா இருக்கணும்ல. தியா, ஏன் அப்பாவும் பொண்ணு ஒன்னும் ரெடியாகாம இருக்கீங்க? வெளியில போவேனாமா? தியா, இது நேத்துக்கு வச்ச பிஸா. தியா, இந்த பனானா சாப்பிடு. வனிதா, சொல்லுங்கம்மா. போகும்போது அந்த பிஸா எடுத்துட்டு போமா. சரிம்மா, வேலை முடிச்சுட்டு போகும்போது எடுத்துக்கிறேம்மா. சரி. இந்த கெட்டு போனது மட்டும் எனக்கு கொடுக்குது பாரு. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்தா வச்சுக்கோ.
அம்மா மாதிரியே பிள்ளையும் இருக்குது பாரு. ஹலோ ராகவன், நான் சொல்ற ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சாக்லேட்ஸ், கேக்ஸ், பலூன்ஸு, ஸ்வீட்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. உனக்கு தெரியுமா, என் டீச்சர் ஒரே பையனை வச்சுக்கிட்டு வேற எந்த ஆதரவும் இல்லாம தைரியமான துணிச்சலான லேடியா இருந்தாங்க. லேடினா அப்படி இருக்கணும், நம்ம தியாவையும் அப்படி வளர்க்கணும். அங்க பாரு, இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதால தான் நம்ம நாடு முன்னேறாம இருக்கு. யாரோ கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டு ஜாலியா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டமோ யாருக்கு தெரியும்? அவங்கள பார்த்து பரிதாபப்படுறதே ரொம்ப தப்பு. அவங்கள பத்தி பேசினா போதுமே, உங்களுக்கு கோவம் பொத்துட்டு வந்துடும். சார் 1 செகண்ட். குட் மார்னிங் சார். ராகவன். குட் மார்னிங் மேடம். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ராகவன். ஓகே, தேங்க்யூ சார். ராஜ், இதுல சில ஃப்ரூட்ஸ் அழுகி போன மாதிரி இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாமே. அவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடாதுப்பா. உனக்கு எவ்வளோ டைம் சொன்னாலும் புத்தியே வராதா? உன்ன மாதிரி அளவு கொடுத்து தான் அவங்கள சோம்பேறி ஆக்கியிருக்கீங்க. எனக்கு அவங்கள பார்த்தா அலர்ஜியா இருக்கு. பக்கத்தில் போனாலும் இதை கொடு அதை கொடு நச்சரிச்சிருவானுங்க. டர்ட்டி அண்ட் நாஸ்டி ஃபெலோஸ். சரி, அட்லீஸ்ட் அந்த குப்பை தொட்டிலாச்சும் போட்டுடலாம். நிறுத்துங்க. நிறுத்துறேன். ஒரே நிமிஷம், எனக்கு கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹாய் ரமேஷ், சொல்றா. பேசி ரொம்ப நாள் ஆச்சு. உன் FB ஸ்டேட்டஸ் பார்த்தேன்டா, அதான் கால் பண்ணேன். பாட்டி எந்திரிங்க பாட்டி, உங்களுக்கு பழம் கொண்டு பாப்பா, அந்த அம்மா வந்திருக்கேன். செத்துடுச்சு. ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த அம்மாவோட பைய எடுத்துட்டு வா. இந்தாங்க. ஆமாண்டா, டீச்சரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எங்க இருக்காங்கன்னே தெரியல. நம்ம டீச்சரோட பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டாராமாடா. என்னடா சொல்ற? அவங்க அதுக்கப்புறம் எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியலடா. அப்புறம் கூப்பிடுறேன். ஏங்க, இந்த போட்டோ இந்த பையில இருந்துச்சுங்க சார். இந்த பை யாரோடது? இந்த பையே அந்த அம்மாவோடதுங்க. அங்கே பாருங்க, ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போகிறாங்க. பசி மயக்கத்தில் செத்து போயிட்டாங்க சார். அந்த ஆம்புலன்ஸ்ல போறாங்க? ஆமாங்க சார், அந்த வண்டி தான். நான் இத்தனை நாள் இந்த வழியா தான் போயிட்டு இருந்தேன். இங்க தான் இருந்தாங்களா? ஆமாங்க சார். இப்போ எங்க கொண்டு போறாங்க? அடக்கம் பண்ணதான் சார் கொண்டு போகிறாங்க. சார், என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? ஏன் அழுகிறீங்க? ஏன் சார், அந்த அம்மா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? உங்கள் காரு டெய்லி இந்த வழியாக தான் போக வரும், நான் பார்த்துருக்கேன். அந்த அம்மா யார் எவருனாலும் தெரியாதுங்க. உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. உங்கள் கார் இந்த வழியாக வரும்போது போகும்போது ஏக்கமாக பார்ப்பாங்க. உங்களை பார்த்து கை காட்டி கூப்பிடுவாங்க சார். பாவம், பார்க்க ஆள் இல்லாமல் பசி பட்டினியில் செத்துட்டாங்க. ராஜ், என்னாச்சு ராஜ்? ஏன் கண் கலங்குறீங்க? இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்கள பார்த்தாலே வெறுப்பீங்களே, இப்போ ஏன் கண் கலங்குறீங்க? FBல, வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் டீச்சர் என்ன, ஆனால் இந்த பிளாட்ஃபார்மில் இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் வர்ற வழியிலேயே சாப்பிட வழி இல்லாமல் கிடந்திருக்காங்க. கிடந்து செத்தே போயிட்டாங்க. ரோட்டோரத்தில் இருக்கிற பல பேர் இப்படி தான் கஷ்டப்படுவாங்கல்ல. அவங்களும் யாரோ ஒருத்தரோட அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ
ஏன் குழந்தையா கூட இருக்கலாம். ஆமா ராஜ், உண்மைதான். மற்றவங்களை நம்ம மதிக்கவும் மரியாதை கொடுக்கவும் கற்றுக்கணும். அதை சாப்பிடாதீங்க. அதை கொடு. இந்தாங்க. இதை சாப்பிடுங்க. என்னம்மா படிக்கிற?